ஹல்லேலூயா. அவ்வளோதாண்ணா, 4 பேர் தானே, வேறு பிள்ளைகள் இல்லையா? ஜெசிகா, மற்ற பிள்ளைகள், மற்ற குட்டி பாப்பா, மற்றவங்களாம் எங்கே இருக்க, எங்கே போனீங்க? அருமையாய் பாண்டாங்க. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் எல்லாரும் சேர்ந்து இன்னும் பாடியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறார். இன்னும் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்தும்படியாக ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அந்த பிள்ளைகள் மேலே ஊற்றும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இப்போதும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போக போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ராஜாவின் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவின் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன். உங்களை துதித்து மகிழ்ந்திருப்பேன், மறந்திருப்பேன். மாளிகையில் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவின் சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. எங்களோடு பேசுங்கப்பா, எங்களை வழி நடத்துங்க ராஜா, எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, கொஞ்ச நேரம் வார்த்தைகளை கேட்டுட்டு உங்களை மகிமைப்படுத்திட்டு நாங்கள் போகிறோம் ராஜா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும் எங்களை ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஒவ்வொரு வீட்டையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும்ப்பா. எங்கள் சபையை ஆசீர்வதிக்கணும் ராஜா. இந்த வார்த்தை, இந்த ஆலோசனையினால ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆலோசனையினால நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாறணும்ப்பா. ஆண்டவரே, எதிரிகளை ஜெயிக்கணும் ராஜா. வெற்றி காண எங்களை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் 2 சாமுவேல் 10வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவருப்பானதை கண்டபோது ஸ்தானாபதிகளை அனுப்பி சீரியரிலும் 20,000 காலாட்களையும் மாக்கா தேசத்து ராஜாவினிடத்தில் 1000 பேரையும் இஸ்தோபில் இருக்கிற 12,000 பேரையும் கூலிப்படையாக அழைப்பித்தார்கள். அதை தாவீது கேள்விப்பட்ட போது யோவாபையும் பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த இராணுவத்தையும், தாவீது சமஸ்த இராணுவத்தையும் அவங்களுக்கு எதிராக அனுப்பினான். அம்மோன் புத்திரர் புறப்பட்டு, பாருங்க, அம்மோன் புத்திரர் புறப்பட்டு எங்க வராங்க? ஒளிமுக வாசல் அண்டையிலே தாவீதோடு போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் சோபாவிலும், பாருங்க, அதை தவிர அந்த ஒளிமுக வாசல்ல அம்மோன் புத்திரர் நின்றதை காட்டிலும் அதிகமாய் பாருங்க, சோபாவிலும் ரேகோபிலும் இருந்து வந்த சீரியரும் இஸ்தோபிலும் மாக்காவிலும் இருந்து வந்த மனுஷரும் வெளியே எப்படி இருந்தாங்க? வெளியே எப்படி இருந்தாங்க? பிரத்யேகமாய் என்னன்னு தெரியல, நான் பார்க்கறது பிரத்யேகமாய் பயங்கர ஒரு, அதாவது ரெடியா இருக்கிறாங்க. நம்ம சொல்லுவோம்ல, பிரத்யேகமா ஆயத்தமா இருக்கு அப்படின்றது பிரத்யேகமான ஒரு விசேஷமா எதிரிகள் பூரா தாவீதுக்கு எதிராக கூடி வந்து நிற்கிறாங்க. ஒரு குரூப் எங்க நிற்கிறாங்க? ஒளிமுக
வாசல் அண்டையில் நிற்கிறாங்க. இன்னொரு பெரிய குரூப் எங்கே இருக்கிறாங்கன்னா, அந்த வெளியில், அந்த வயல் வெளிகளில் எப்படி இருக்காங்க, அந்த மனுஷரும் வெளியிலே பிரத்யேகமான பார்த்தா அவங்க அவ்வளோதான், விட்டா தாவீது காலி, தாவீதும் அவனோடு இருக்கிற அந்த இஸ்ரவேலர்கள் பூரா காலி. அப்படியே விடுங்க, சண்டை ஆரம்பிங்கப்பா, இந்த யுத்தத்தை இப்போ ஆரம்பிச்சு வைங்க, தாவீதையும் அந்த கூட்டத்தையும் நாங்கள் என்ன செய்கிறோன்னு பாருங்கன்ற அளவிற்கு பிரத்யேகமாய் காத்து கொண்டிருந்தார்கள் சண்டைக்கு. யோவாபோ அந்த தாவீதோட போர்ப்படை தளபதி யோவாபோ இராணுவங்களின், பாருங்க எங்க இருக்கிறாரு, இராணுவத்தின் படைமுகம், தனக்கு முன்னும் பின்னும். பாருங்க அவர் நிற்கிறாரு, யோவாபு ஒரு குரூப்பா நிற்கிறாரு. இராணுவம் பார்த்தீங்கன்னா முன்னும் பின்னும், அவருக்கு பின்னாடி 2 பக்கம் இராணுவம் நிற்க காண்கையில் அவன் இஸ்ரவேலிலே ரொம்ப விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா இராணுவங்களிலும் ஒரு பங்கை, ஸ்பெஷல் எலைட்டான ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக, அந்த குரூப்புக்கு, எந்த குரூப் ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து அவங்கள சமாளிக்கிறது கஷ்டமோ அந்த குரூப்புக்கு ரொம்ப விசேஷமான ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி விசேஷித்தவர்கள் அவங்களுக்கு நேராக நிறுத்தினான். பாருங்க, மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அவங்கள இந்த பக்கம் ஒரு விசேஷமான ஒரு குரூப், இந்த எதிரிகளுக்கு முன்பாக ஒரு விசேஷமான குரூப் அணிவகுத்து நிறுத்தி தன் சகோதரனாகிய அபிசாயினிடத்தில் ஒப்புவித்து சொல்றாரு. இப்ப சொல்றாரு, சீரியர் 2 பக்கம் நிறுத்தியாச்சுப்பா அப்படின்ட்டு சொல்றாரு. சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ உடனே என்ன செய்யணும், எனக்கு உதவி செய்ய ஓடி வரணும். அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் உடனே நான் உன்னை மீட்கிறதற்கு, உனக்கு உதவி செய்யறதுக்கு நான் வருவேன் சொல்றாரு. சொல்லிட்டு ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்றேன்னு சொல்றாரு, தைரியமா இரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் வைராக்கியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு என்ன செய்வாரு, நல்லதே செய்வாரு. நம்ம வைராக்கியத்தை மாத்திரம் காத்துவோம், நல்லதே செய்வாராக என்றான். பாருங்க, முதல் ஸ்டெப் சொல்லிட்டு யோவாபும் அவனோடு இருந்த அந்த யுத்த வீரர்கள் ஜனமும், இதை நல்லா கவனிங்க, சீரியர் மேல் யுத்தம் பண்ண, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா, சீரியர் மேல் யுத்தம் பண்ண என்ன செஞ்சாங்க, கிட்டினார்கள். என்னது, கிட்டதான் போனாங்க. சீரியர்கள் மேல் யுத்தம் பண்ண என்ன செஞ்சாங்க, கிட்டதான் போனாங்க. நடந்தது என்னன்னு பாருங்க, அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள். கரங்களை தட்டி நம் கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. இதுதான் மந்திரம். இதுதான் என்னது, ஜி பூம் பா மந்திரம் மாதிரி. ஒண்ணுமே செய்யல, கத்தி எடுக்கல, ஈட்டி எடுக்கல, ஒண்ணுமே இல்லை. யுத்தம் பண்ண என்ன செய்யறாங்க, கிட்ட தான் போறாங்க. பார்த்தா ஆண்டவர் மேலேருந்து ஒரு மந்திரத்தை போட்டு விடுறாரு. போ அப்படின்னு ஒரு மந்திரத்தை மேலேருந்து, பரலோகத்திலேருந்து ஒரு மந்திரத்தை அழகா போட்டு விடுறாரு. போட்டுவிட்டு என்ன அது வந்து அவங்க பூரா என்ன செய்யறாங்க, முறிந்து ஓடினார்கள். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு, எங்க வாழ்க்கையில் அப்படி எதிரிகளுக்கு ஒரு மந்திரத்தை ஆண்டவர் மேலேருந்து போட்டு விடணும்ட்டு. ஹல்லேலூயா. அப்படி போட்டால் எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சண்டையே கிடையாது. என்ன செய்யறான், கிட்ட தான் அப்படி போறோம், அவன் ஓடுறான். மந்திரத்தை பார்த்துட்டு அவன் என்ன செய்யறான், ஓடுறான். அப்ப இதுதான் இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தரப்போறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே பாருங்க, இந்த ஜெயத்துக்கு கிட்டதான் போனாங்க, முறிந்து ஓடினார்கள். அதை பார்த்து என்ன செய்யறாங்க, 14வது வசனம் பாருங்க, இந்த சீரியர் முறிந்தோடுகிறதை அவங்க பார்க்குறாங்க. என்னப்பா சீரியர் பெரிய பயங்கரமான ஆளு, பிரத்யேகமாக இருந்தாங்க, அவங்களே இப்படி அரண்டு ஓடுறாங்களே என்றதை பார்த்து அவர்களும் பாருங்க அபிசாய்க்கு முன்பாக முறிந்து ஓடி பட்டணத்திற்குள் ஓடி துண்டகானான் துணியகானான் புகுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பைபிளில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய்
ஓடி போவான்னு ஆண்டவர் சொல்றார். அதே போல இன்னைக்கு கர்த்தர் ஒரு 5 மந்திரத்தை நமக்கு சொல்லித்தர போகிறார். ஹல்லேலூயா. ஒரு 5 மந்திரம். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் போய் சண்டை போடாமல் எவ்வளோ நல்லது, சண்டையே போடாமல் ஜெயிச்சோம்னா எவ்வளோ நல்லது. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திற்கும், நம் சபைக்கும், நம் பிள்ளைகளுக்கும், நம் எதிர்காலத்திற்கும் கர்த்தர் ஒரு ஜெயத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த பாருங்களேன், முதல் மந்திரம் என்னன்னு பாருங்களேன், வாசிக்கலாம். முதல் மந்திரம் 10வது அதிகாரத்தில் 7, 8 நம்ம வாசிக்கலாம். தாவீது அதை கேள்விப்பட்ட போது யோவாபையும் பராக்கிரமசாலிகளையும் சமஸ்த இராணுவத்தையும் அனுப்பினான். அம்மோன் புத்திரர் புறப்பட்டு ஒளிமுக வாசல் அண்டையிலே போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் சோபாவிலும் ரேகோபிலும் இருந்து வந்த சீரியரும் இஸ்தோபிலும் மாக்காவிலிருந்து வந்த மனுஷரும் வெளியே எப்படி இருந்தாங்க? இந்த பிரத்யேகத்தை முதல்ல யார் பார்த்தா அப்படின்னா யோவாபு பார்த்தார். ஏன்னா தாவீது என்ன சொல்லிட்டாரு, யோவாபு கையிலையும் அபிசாய் கையிலையும் ஒப்படைச்சிட்டு நீங்கள் பார்த்துக்கங்கப்பா, யுத்தத்தை நடத்துங்கன்னு சொல்லிவிட்டு போயிட்டாரு. இந்த கூட்டம் இப்படி ரொம்ப பிளான் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஒளிமுக வாசல் ஒரு கூட்டமும், வயல்வெளிகளில் இங்கிட்டு போனால் இங்கிட்டு வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப அவங்க ஆயத்தமாய் வந்திருக்கிறத யோவாபு என்ன செஞ்சார்? கணிச்சார். முதல் மந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் எதிரிகளை ரத்தமின்றி சத்தம் இல்லாமல் அடிக்கணும்னா என்ன செய்யணும்னா, எதிரிகள் நம்ம என்ன செய்யணும்? எதிரிகளை குறித்த விழிப்பு நமக்கு வேணும். அந்த எதிரிகளை குறித்த அவேர்னஸ், எதிரியின் வலிமை எவ்வளவு என்பதை யோவாப் என்ன செஞ்சிருந்தாரு? அறிந்தவராயிருந்தார். முதல்ல எதிரிகளை பார்த்துட்டு பரவாயில்ல கர்த்தர் என்னோட இருக்கார், நான் போகிறேன் அப்படின்ட்டு போல, அந்த அவங்களுடைய அந்த யுக்திகளை அவர் பார்க்குறார். யோவாப் என்ன செய்கிறாரு? அவங்களுடைய போர் யுக்திகளை கணிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரொம்ப ஒரு குருட்டு தைரியத்தில் எந்த காரியத்திற்குள்ளேயும் போகாதபடி நம்ம என்ன செய்யணும்னா, எதிரிகளை குறித்த ஒரு விழிப்பு நமக்கு வேணும். ஹல்லேலூயா. எந்த வழியில் நம் குடும்பத்தை அவன் சீர்குலைக்க வருகிறான், எந்த வழியில் நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை கெடுக்க நினைக்கிறான், எந்த வழியில் என்னுடைய வருமானங்களையும் என் ஆசீர்வாதங்களையும் என்னுடைய செழிப்பையும் அவன் எந்த வழியில் வந்து கெடுக்கிறான், என் குடும்பத்துக்குள்ளே ஏன் கிருபை இல்லை, என் வீட்டுக்குள்ளே எதனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்பதை நம்ம அறிந்தோமானால் எந்த வழியில் எந்த ரூபத்தில் வருகிறான் என்று நம்ம விழிப்போடு யோவாபை போல நல்லா கணித்துச்சிட்டோம் அப்படின்னம்னா முதல் வெற்றி நமக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் நம்ம என்ன செய்கிறோம்னா அதை பற்றியே கண்டிக்கிறது இல்லை. எந்த பாருங்கள் எல்லைகள் இருக்குங்க, நம்மளுக்கெல்லாம் எல்லைகளை பிசாசு வகுத்து வச்சிருக்கிறான். அந்த எல்லைகளிலிருந்து நம்மோட யுத்தத்தை நடத்துவான். அவன் ஒவ்வொரு எல்லைகளிலிருந்து நம்மோடு என்ன செய்வான்? யுத்தம் பண்ணுவான். அந்தந்த எல்லையில் இருக்கிற பிசாசுகள் நம்மை தாக்குகிறதற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அழிக்கிறதற்கும் அவன் ஆயத்தமாக இருப்பான். அப்போ அந்த காரியத்தை நம்ம எப்படி இருக்கணும்னா விழிப்போடு நம்ம இருக்கணும். எந்த நேரம் நம் விழிப்போடு இந்த பாதையில் தான் வந்து என் வீட்டுக்குள்ளே வரான், இந்த காரியத்தினால தான், இந்த பழக்கத்தினால தான், இந்த தேவையில்லாத கூட்டணியினால தான் வரான், இந்த மாதிரியான ஆட்களால் வரான், இந்த மாதிரி நான் செய்கிறனால தான் வரான் என்று அவனுடைய காரியங்களை நாம் அறிந்திருந்தோமானால் முதல் படியாக கர்த்தர் நமக்கு ஒரு வெற்றியை ஆயத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. முதல் காரியம். அதனால தான் பாருங்களேன், யோவான் 10வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இயேசு இப்படியாக சொல்லுகிறார். வாசிக்கலாம். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். திருடன் என்ன செய்யவும்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். பாருங்க, இயேசு சொல்றார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப திருடன் என்ன செய்யறான்? திருடன் திருடவும், நம்முடைய ரட்சிப்பை அவன் என்ன செய்யறான்? திருடுறான். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை என்ன செய்யறான்? கொல்றான். நரகத்தில் மொத்தமாக அவனோடு சேர்ந்து தள்ளி என்ன செய்யறான்? அழிக்கிறான். அதுதான் சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அந்த நரக ஆக்கினையில அந்த அக்கினி கடல்ல நம்மை அழிக்கவும் வரானே அன்றி வேறு ஒன்றுக்கும் நல்லது செய்ய வரதில்லை. ஹல்லேலூயா.
அதனால் இந்த நாட்களிலே நம்ம முதல் காரியம், முதல்ல அவனை ஜெயிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் அந்த இடத்துல என்ன எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பிரத்யேகமாய் ஆயத்தமாக இருக்கிறத யோவாப் ஒரு கணிப்பு கணித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தயவு செய்து எந்த இடத்துல நம்முடைய வீட்டை அவன் தாக்குகிறான், எந்த இடத்தினுடைய அவனுடைய ஐடியா என்ன, அவனுடைய பிரத்யேகமான காரியம் என்ன என்பதை நாம் கணித்து அதை தடுத்து நிறுத்தும் போது முதல் ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அதை நமக்கு இனம் கண்டுபிடிக்கணுங்க. யோவாபு பார்த்தார், சும்மா யுத்தத்துக்கு போல, எனக்கு தைரியம் இருக்குது, எனக்கு வல்லமை இருக்குது, நான் பராக்கிரமசாலி. யோவாபு மாதிரி ஒரு பராக்கிரமசாலி பார்க்கவே முடியாது, பெரிய பராக்கிரமசாலி. தாவீதே பயந்த ஒரு மனுஷன். தாவீதே யோவாபுக்கு என்ன செஞ்சார்? பயந்தார். அக்கா மகன், தாவீதோட அக்கா பையன் அவர், இருந்தாலும் என்ன செய்கிறாரு? பயப்படுறாரு. யோவாபை குறித்து சாலமோன்ட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, யோவாபை மட்டும் நீ விட்டுறாத. போகும்போது சாலமோனுக்கு என்ன சொல்லிட்டு போகிறாரு? யோவாபை நீ எக்காரணத்துக்கு கொண்டும் என்ன மாதிரி உன்னால் அவனை என்ன செய்ய முடியாது, டேக்கிள் பண்ண முடியாது, நீ அவனை காலி பண்ணிடு, அவன் உன்னை விடவே மாட்டான் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வீரன் யோவாப். அப்படிப்பட்ட ஒரு ஆள் கண்ணை மூடிக்கிட்டு யுத்தத்துக்கு போகலை, பார்க்குறார் எந்த பக்கம் வராங்க, அவங்களுடைய பலம் என்ன, எந்த வழியாய் வந்து நிற்கிறாங்க அப்படின்ட்டு அவர் அந்த இடத்துல ஒரு கணிப்பை கணிக்கிறார். இந்த நாட்களிலே நம்ம இந்த மாதிரி எதிரிகளோடு யுத்தம் பண்ண கிட்டும் போதே ஒரு ஜெயம் நமக்கு வரணும் அப்படின்னம்னா, எதிரிகள் எந்த வழியாய் வருகிறாங்க, எப்படி நமக்கு எதிராக ஆயத்தமாய் நிற்கிறாங்க என்பதை நாம் இனம் கண்டுபிடிக்கும் போது முதலாவதாக ஒரு வெற்றி நமக்கு கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்களேன், வாசிக்கலாம் அதே 10வது அதிகாரத்தில் 9-10 வசனங்கள். யோவாபோ இராணுவங்களின் படைமுகம், தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன், பாருங்க இதுதான் ரெண்டாவது பாருங்களேன், அவன் அந்த எதிரிகள் பலமா இருக்கிறாங்க, கர்ணம் தப்புனா மரணம், நம்ம அழிச்சிருவாங்க, நம்ம குடும்பத்தை காலி பண்ணிடுவாங்க, நம்ம சபையை காலி பண்ணிடுவாங்க, நம்ம எதிர்காலத்தை காலி பண்ணிடுவாங்க, நம்மளோட பிள்ளையோட வாழ்க்கையை காலி பண்ணிடுவாங்க என்று அந்த யோவாப் என்ன செஞ்சாரு? ரொம்ப கவனமாக இருந்து அவன் இஸ்ரவேலிலே, பாருங்க அவன் இஸ்ரவேலில் என்ன செய்யறாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா இராணுவங்களிலும் ஒரு பங்கை எல்லா இராணுவங்களிலிருந்து பிரித்து எடுக்கிறார். என்ன செய்கிறாரு? எடுக்கிறாரு. இப்போ ஒரு இராணுவத்தில் ஒரு 100 பேர், ஒரு குரூப்பில் 100 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த 100ல் யார் பெஸ்ட் ஃபைட்டர்ஸ், அவங்கள ஒவ்வொரு குரூப்பில் இருந்து பிரித்து ஃபுல்லாக எல்லாத்துலேருந்து ஒரு கூட்டத்தை சேர்க்கிறார். அர்த்தம் இந்த இடத்துல சொல்ல மற்ற வாசிங்க அதை. அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா இராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி, அணிவகுத்து என்ன செய்கிறாரு? இன்றைக்கு இரண்டாவது ஆயுதம் நம்ம என்னன்னா, இப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விசேஷித்தமான ஒரு ஆட்கள் நம் குடும்பங்களில், நம் சபைகளை எழும்ப வேணும். ஹல்லேலூயா. விசேஷமானவர்கள் எழும்பணும். எல்லாத்தையும் சண்டை கூட்டிகிட்டு போல, எதிரிகளை ஜெயிக்கிறதற்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போல, அதில் விசேஷித்தவர்களை தேர்ந்தெடுக்கிறார் யோவாப். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய எதிர்காலம், நம் பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா நம்ம விசேஷித்தவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இந்த குடும்பத்துக்கு இவங்க தான், இந்த சபைக்கு இவங்க தான் என்று தேர்ந்தெடுத்து அவர்கள் முன் நின்று அந்த யுத்தத்தில் ஜெபிக்கும் போது, குடும்பங்களுக்காக, சபைக்காக அந்த எல்லைட்டானவங்க, அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிற்கும்போது அந்த இடத்தின் சூழ்நிலை நிச்சயமாய் மாறும். ஹல்லேலூயா. அதனால் நம்ம குடும்பத்தில் நம்ம போய் சொல்லணும், நான் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் குடும்பத்துக்காக யுத்தம் பண்ண தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் நான் வரேன் ஆண்டவரே, என்ன நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி சபையிலையும் அப்படிப்பட்ட ஒரு குழுக்களை நம்ம என்ன செய்யணும்னா எப்போதும் உருவாகணும், இருக்கணும். ஊழியங்களில் ஜெயத்தையும் நம்முடைய சபை வளர்ச்சிக்கும் எப்படின்னா, அப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் இந்த இடத்துல ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் பிசாசு என்ன செய்கிறான்? இந்த இடத்துல அப்படிப்பட்ட கூட்டத்தை சேர விடாமல் என்ன செய்கிறான்? பிரிவினை 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 ஒவ்வொன்றும் இப்போ பாருங்கள் அந்த மாதிரி கொண்டு போயிட்டான்.
ஒன்று சேர்ந்து நம்மளால் ஜெபிக்க முடியாத அளவிற்கு உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன பகைகள், உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன வருத்தங்கள், கவலைகள், கஷ்டங்கள், அந்த அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க என்று சொல்லி அநேக காரியங்கள். ஏன்னா இப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நம்ம வந்துடக்கூடாதுன்னு அவன் ரொம்ப முயற்சி பண்ணுறான். அதனால் 2வது காரியம், யோவாபுடைய ஜெயத்திற்கு என்ன செஞ்சார் அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எடுத்து எந்த இடம் டஃப்பாக இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தினார். ஹல்லேலூயா. யார் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறாங்க, பிரத்யேகமாக இருக்கிறாங்க, எந்த இடத்துலேருந்து ஆபத்து நம்மளுக்கு வருதோ அந்த இடத்திற்கு நேராக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தை எடுத்து கொண்டு போய் அங்கே நிறுத்தினார். ஹல்லேலூயா. அதனால் இந்த 2வது ஆயுதம் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நின்று அந்த யுத்தத்தை தடுக்கிறதற்கு நம்ம தான் முன்னாடி நிற்கணும். பாருங்களேன், நியாயாதிபதிகள் முதல் அதிகாரத்தை நம்ம எடுத்து முதல் 2 வசனங்களை வாசிங்களேன். நியாயாதிபதிகள் முதல் அதிகாரம் அதற்கு கர்த்தர், முதல்ல வாசிங்கப்பா. பாருங்க, யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாருங்க, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி, பாருங்க 12 கோத்திரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல கேட்கிறாரு, எங்களில் முதல் எழுந்து யார் எழுந்து, நல்லா வாசிங்கப்பா, எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், எல்லாரும் போங்கன்னு சொல்லல, என்ன சொல்றாரு, யூதா, அந்த 12 கோத்திரத்தில் யார் போகணுமா, யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே நான் ஒப்பு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்ல. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பாருங்க, அதனால ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு விசேஷித்தவர்களை எழுப்பி முன்னாடி வைக்கிறார். இன்றைக்கு நம் குடும்பங்களுக்கும் நம் சபைக்கு அது தேவை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? யுத்தம் பண்ணுகிற ஒரு விசேஷித்த பிள்ளைகள் கர்த்தருக்கு இந்த கடைசி காலங்களில் தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிதான் நிறுத்தினார். அதனால 2வது அவர் ஜெயித்தது காரணம் என்னன்னா, கேட்டது மாதிரி யார்ப்பா எழுந்து போகணும்னு சொன்னபோது ஏன் ஆண்டவர் சொல்றாரு, யூதாவே நீ எழுந்து போ, தேவ கரம் உன்னோடு உண்டு, உன் எதிரியை உன் கையிலே நான் ஒப்படைப்பேன். ஹல்லேலூயா. யூதா முதல்ல போனாரு, கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அதனால நாமும் கூட யூதா கோத்திரத்து சிங்கத்தை ஆராதிக்கிறவர்களாக இருக்கோம். ஹல்லேலூயா. யூதாவின் சிங்காசனத்தை நம்ம ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்ம எழுந்து நம் குடும்பங்களுக்காக, நம் சபைக்காக ஒருமனப்பட்டவர்களாக நின்று யுத்தம் செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 3வது அவர் என்ன செய்கிறார் பாருங்களேன். 3வது 10-11 வாசிங்கப்பா. மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய, பாருங்க, தன் சகோதரனாகிய அபிசாய் இடத்துல ஒப்புவித்து, இப்போ பாருங்க 11வது வசனத்தை தான் பாருங்க, 3வதான ஒரு ஐடியா. அந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும், அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன். 12வது வசனத்தில் சொல்றாரு, என்ன சொல்றாரு, தைரியமாயிரு. ஹல்லேலூயா. 11வது வசனத்தில் 3வது அவங்களுடைய ரகசியம், அந்த வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு, சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தா நீ கவனமா இருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருப்பா. இந்த எதிரி என்னை மேற்கொள்ள கை மிஞ்சுகிறதா இருந்தால் என்ன செய்ய, கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ உடனே எனக்கு வந்து உதவி செய்ய. அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உடனே வந்து உதவி செய்வேன், தைரியமாயிரு. ஹல்லேலூயா. 3வது வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இருந்துச்சு, தேற்றுகிற வார்த்தை இருந்துச்சு. சொன்னார், நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், நீ சண்டை போடும் போது உனக்கு பலன் இல்லாமல் போகும்போது, நீ கஷ்டப்படும் போது நான் என்ன செய்வேன், நான் ஓடி உனக்காக வருவேன். அதே மாதிரி நான் கஷ்டப்படும் போது, நான் இந்த யுத்தத்தில் கஷ்டப்படுறதை நீ பார்த்து என்ன செய்ய, நீ எனக்கு ஓடி வா.
இன்றைக்கு சபைக்குள்ளேயும் நம் குடும்பங்களுக்குள்ளேயும் அந்த சிந்தை ஒருவேளை வருமானால் எதிரியை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிசாசு எளிதாக பிரித்து வச்சிருக்கிறான். அது யார் காரணம்ன்றது நம்ம சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் காரணத்தினால என்ன செய்கிறோம், பிரிஞ்சு கிடக்கிறோம். நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கும்போது அங்கே போட்டு இனி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வர்றதுக்கு யார் இருக்காது, ஆள் இருக்காது. இப்படி நம்ம ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் பிசாசினாலே, சத்ருவினாலே அங்கங்கே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுகிற சகோதரர்கள் இந்த நாளிலே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அவங்களுடைய வெற்றியின் மூன்றாவது ரகசியம் என்னன்னா, அவங்க சொன்னாங்க, நீ என்ன சண்டையில் இருந்தாலும், என்ன அதுக்குள்ளே நீ ஆரவாரத்துக்குள்ள அந்த பதஷ்டத்துக்குள்ளே இருந்தாலும், என் மேலே ஒரு கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இரு, விட்டுறாத. நான் கஷ்டப்படும் போது நீ என்ன செய்ய, ஓடி வந்துரு. நீ கஷ்டப்படும் போது நான் வரேன். மற்றபடி தைரியமாக இரு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தாங்க வேணும். கணவன் மனைவிக்குள்ள இந்த வார்த்தை வரணுங்க. சகோதரருக்குள்ள இந்த வார்த்தை வரணுங்க. நீ வந்தா நான் வரேன், உனக்கு பிரச்சனை நான் வரேன். சபைக்குள்ள நம்ம ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இந்த அனுதாபமும் இந்த பாசம் அன்பும் வருமானால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதிரி கிட்ட போய் சண்டை போடவே வேணாம், கிட்ட போனாலே அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல ஏன் ஜெயம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிவினை, இந்த ஒற்றுமை இல்லை, இந்த அன்பு இல்லை, இந்த தேற்றுகிற வார்த்தை இல்லை. என்ன சொல்றாரு அவரு, மற்றபடி நீ எப்படி இரு, தைரியமாயிரு, நான் உனக்கு இருக்கிறேன் தம்பி, நான் இருக்கிறேன், உனக்கு உன் சகோதரன் இருக்கிறேன், இந்த குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார். தீர்க்க தரிசனமா சொன்னார். என்ன சொன்னாரு, கடைசி காலத்தில் அநேகருடைய அன்பு என்ன செய்யும், தணிஞ்சு போகும். தீர்க்க தரிசனமா சொன்னது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம் சபைக்காக நல்லா ஜெபிங்க. அன்பினால் எங்கள் சபை வேரூன்றி நிற்கணும். ஹல்லேலூயா. ஒருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து நாங்கள் ஜெபிக்கணும். ஒவ்வொரு வீட்டோட கஷ்டத்தை பார்த்து நாங்கள் உபவாசிக்கணும். நாங்கள் அதிகமாக ஜெபித்து எங்கள் குடும்பங்களை காப்பாற்றி நிறுத்தணும் என்ற சிந்தை நமக்குள்ள அந்த அன்பு வந்துருச்சுனாலே போதும். எதிரியை போய் நம்ம கையை நீட்டி ஒன்றும் செய்ய வேணாம். கிட்ட போகும்போதே ஒரு வெற்றியை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. வெற்றியை தருவார். பாருங்க, நாலாவது பாருங்களேன் என்ன செய்கிறார் பாருங்களேன். 10-12 வாசிக்கலாம். நாலாவது காரியம் பாருங்க, அதுதான் அன்புங்க. நம்முடைய ஜனத்துக்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் என்னத்தை காட்டுவோம் அப்படின்னா என்னது, வைராக்கியத்தை காட்டுவோம்ன்றார். அந்த இடத்த திருப்பி வாசிங்கப்பா. தைரியமாயிரு, நம்முடைய ஜனம். இதுதாங்க முக்கியம். இந்த எண்ணம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள வரணுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபை ஜெயிக்கணும், நம்ம சபை வளரணும், நம்ம குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா என் ஜனம் என்ற பார்வையில் நம்ம பார்க்கணும். ஒவ்வொருத்தரையும் நம்ம எப்படி பார்க்கணும், என் குடும்பம். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நான் வேற, நீங்கள் வேறன்னு இல்லாமல் என் சகோதரன், என் அக்கா, என் தங்கச்சி, என்னுடைய அண்ணன், என்னுடைய அண்ணன் தம்பி என்று இந்த பார்வையில் நம்ம பார்க்கும்போது அவர் அதை தான் சொல்கிறார் பாருங்களேன். உயிரை பணைய வச்சு அந்த இடத்துல சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும். கருணம் தப்புனா மரணம் என்ற இடத்துல சண்டை போடும்போது சொல்றாங்க, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் என்ன செய்வோம், சௌரியத்தை வைராக்கியத்தை காட்டுவோம்பா. ஐந்தாவது அந்த வெற்றி ஆண்டவர் ஏன் எதிரிகளை முறியடிக்க செய்தார் என்றால் இந்த அன்பினால் அவர்கள் நிரம்பி இருந்தார்கள். ஹல்லேலூயா. நேசிக்கிற ஒரு அன்பு அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஓடி இருக்கலாம், இவ்வளோ பெரிய உயிர் போகணுன்ற இடத்துல பார்த்தா அவங்க இன்னொரு நாள் பார்த்துக்கிறோம்ப்பா, ரொம்ப டஃப்பாக இருக்குது. சீரியர்களும் அம்மோன் புத்திரரும் ரொம்ப டஃப்பாக பிரத்யேகமாக வந்து நிற்கிறாங்க. இன்றைக்கு சண்டையை ஒத்தி வைப்போம், நல்ல ஆயத்தமாயிட்டு வந்து நிற்போம்னு சொல்லலை, வைராக்கியத்தை காண்பிப்போம்ப்பா. நம்ம ஜனத்திற்காகவும் நம் பட்டணங்களுக்காகவும் ஒரு சௌரியத்தை காமிப்போம், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அதுக்காக நல்லா ஜெபிப்போங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினைகளாலும் சண்டைகளாலும் சச்சரவுகளாலும் கசப்புகளாலும் குறைகளால் சொல்லி நம்ம என்ன சாதிக்க போகிறோம் யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது. அதற்கு பதிலாக மன்னித்து மறந்து எல்லாரையும் நேசித்து இந்த சபை என் ஜனம், என் சபை, என் பட்டணம் என்று நம்ம பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அதன் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்காக ஜெபிங்க. இந்த கடைசி காலத்தில் அவர் சொன்னது நிறைவேறக்கூடாதுங்க.
இயேசு சொன்னது சொல்லுங்களேன், எது நிறைவேறக்கூடாது? ஏசப்பா சொன்ன ஒன்று நிறைவேறக்கூடாது. நம்ம சபையில் நம்ம ஜெபிக்கணும். எது? கடைசி காலத்தில் அன்பு. நம்ம அதுக்கு எதிர்த்து, ஐயா நீங்கள் சொன்னது நடக்காதுப்பா, எங்கள் சபையில் அன்பு பெருக வேண்டும், ஹல்லேலூயா, எங்கள் குடும்பங்களுக்குள்ள அன்பு பெருக வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது கர்த்தர் சொல்லுற அந்த வைராக்கியத்தை, யாருன்னே தெரியாது, அவங்களால நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு பரவாயில்ல, அவங்களால எந்த ஹெல்ப்பும் இல்லை, அவங்களை தெரியாதுன்னு பரவாயில்ல, அவங்களுக்காக ஒரு வைராக்கியத்தை காட்டும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெயிக்க வைப்பார், சபையும் ஜெயிக்க வைப்பார், ஒவ்வொரு குடும்பத்தையும் சேமத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நல்ல ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். அதனால பாருங்களேன், ஐந்தாவதாக அவங்க என்ன செய்யறாங்க பாருங்களேன். ஐந்தாவதா அந்த வசனத்தை வாசிங்கப்பா, 12வது வசனத்தை வாசிங்க. தைரியமா இரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். இதுதான் கடைசி விசுவாச அறிக்கை. கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று சொல்லி யோவாபு முடித்தார். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல என்ன சொல்றார் கடைசியில்? கர்த்தர் தமது பார்வைக்கு நல்லதவே செய்வார் எனக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மையவே தருவார். ஒரு நாளும் என்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் என்னை புறக்கணிக்க மாட்டார். என்னை திக்கற்றவனாய் விட மாட்டார். தனிமையில தவிக்க விட மாட்டார். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா என்று விசுவாச அறிக்கையை அந்த இடத்துல தன் சகோதரனிட்ட அறிவித்தார். ஹல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் மேல ஐந்தாவதா இருக்கிற காரியம், அந்த நம்பிக்கை பெருக வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம போய் மனுஷனை தேடி ஓடிடக்கூடாது, அவசரப்பட்டுறக்கூடாது. அநேக நம்மளுடைய வாழ்க்கையில் அவசர முடிவுகளை எடுத்துடுறோம், பதஷ்டத்தில் முடிவுகளை எடுத்துடுறோம். பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுமோ, வயதாகுதே அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துடுறோம். ஆனால் அது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகுது. கொஞ்சம் பொறுத்திருக்கலாமோ, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமோ, இந்த முடிவு எடுக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி செஞ்சுருக்கலாமோ என்று சிந்திக்கிற அளவிற்கு நம்ம கடைசியில் யோசிச்சு ஒன்றும் செய்ய முடியாது. பதஷ்டம் இல்லாமல் விசுவாசிக்கிறவன் என்ன சொல்கிறாரு? பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். அதனால பாருங்க, இவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலையில் யோவாப் அந்த வார்த்தையை சொல்வார். என்ன சொல்றாரு? கர்த்தர் தமது பார்வைக்கு. நம்ம இவ்வளவு செஞ்சிட்டோம், இவ்வளவு ஆயத்தையும் பண்ணிட்டோம், இந்த 4 வேலையை அருமையாக செஞ்சிட்டோம், மிச்சத கர்த்தர் நல்லதாகவே பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த நாளிலே கர்த்தர் மேலே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைத்து இந்த 4 காரியங்களை நாம் செய்யும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், கிட்ட எதிர்த்து தான் போவீங்க. உங்கள் எதிரிகள், உங்கள் வீட்டை கெடுக்க நினைக்கிற, உங்களுடைய நன்மைகளை, உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிற சத்துருக்களை நான் முறிந்தோட செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு வாசனத்தை நாம் வாசித்து முடிக்கலாம். ஏசாயா 59:19 நாம் வாசிக்கலாம். இதோட நாம் வாசி முடிக்கிறோம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும், சூரியன் உதைக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய மகிமைக்கும் அந்த ஜெயம் கிடைக்கும் போது பயப்படுவார்கள். பாருங்க, இதுதான் நமக்கு கிடைச்ச கர்த்தர் அந்த விசுவாசத்தினால கிடைக்கிற வெற்றி. வெள்ளம் போல சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சத்ருவுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். கரங்களை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எப்படி வருவானா? வெள்ளம் போல வருவான். 1-2 கிடையாது. வெள்ளம் எப்படி வருமோ, எந்த ஸ்பீடில், எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகுமோ, அப்படி சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் தாமே நமக்காக குடியேற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் இருக்கும்போது ஆவியானவர் நமக்காக கொடி பிடிக்கிறவராக இருக்கிறார். பாருங்களேன், 21 வாசிங்க. உன்மேல் இருக்கிற, பாருங்க, அவர் வாக்கு பண்றார், உன்மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தையையும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும், பாருங்க, உன் சந்ததியினுடைய, உன் பிள்ளையோட தலைமுறை வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று
கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, அவர் ஏன் சொல்றாருன்னா, இது எனக்கு, இந்த ஜனம் என் பிள்ளைகளோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது சந்தோஷமா இருக்கு? தைரியமா கர்த்தர் செய்வாருங்க. ஏன்னா அவர் உடன்படிக்கை நமக்குள்ள செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு கூட இவங்க சொல்லும் போது வெறும் உடன்படிக்கை தான், வார்த்தையினால உடன்படிக்கை அன்னைக்கு. இன்றைக்கு நமக்கு இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கையை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய கிரயத்தை கொடுத்திருக்கிறார். அதனால ஒரு நாளும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டாருங்க. ஹல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் தாமே நமக்கு முன் நின்று கொடி பிடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த 5 காரியங்களை வச்சுக்கோங்க. இந்த 5 காரியம், இந்த 5 விஷயம், அந்த மந்திரம் நமக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவன் எதிரியை கிட்டி சேரும்போது அவன் 7 வழியாய் ஓடி போவான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எஃப் மேஜர் பிடிங்கப்பா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எஃப் மேஜர். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானை கோடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானை கோடி பிடிப்பார்.
தகப்பனே, எங்க சபை ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா, எங்க குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் தெய்வமே. ஆண்டவரே தகப்பனே, சத்துருடைய சதிகளால நாங்கள் கலங்கி ஆண்டவரே நாங்கள் குழம்பி தெரியக்கூடாதுப்பா, திக்கற்றவர்களை போல தெரியக்கூடாது ராஜா. அவனுடைய கெட்ட யோசனைகளால நாங்கள் தோற்று போயிடக்கூடாது ராஜா. அவன் தீமைகளால நாங்கள் ஆண்டவரை பலவீனப்பட்டு போயிடக்கூடாதுப்பா. ஆண்டவரே வறுமைகள் வந்து எங்களை மேற்கொள்ளக்கூடாதுப்பா. தகப்பனே, எங்களுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடும்படியாக, எங்கள் வீடுகளை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த 5 காரியங்களில் உள்ளத்துக்குள்ள நிரம்பி வழிவதாக எங்க சபைக்குள்ள ஆண்டவரே இந்த காரியங்கள் பெருகட்டும் ராஜா, குடும்பங்களுக்குள்ள பெருகுவதாகப்பா. ஆண்டவரே தகப்பனே, இந்த வார்த்தையின்படியாக அப்பா எங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் முறிந்து ஓடினார்கள் என்று நாங்கள் சொல்லணும்ப்பா. ஆண்டவரை முறிந்து ஓடினார்கள் என்று சொல்லணும் ராஜா. ஆண்டவரை பட்டணங்களுக்குள்ள புகுந்து ஓடினார்கள் என்று சொல்லத்தக்கதாக இந்த நாளில கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிரிகள் முறிந்து ஓடுவார்களாக, சத்துருக்கள் முறிந்து ஓடுவார்களாக, அவர்கள் பின்னிட்டு திரும்புவார்களாக ராஜா. எங்க சபையை விட்டு திரும்பட்டும், நம்முடைய வீரிய தன்மைகளுக்கு இயேசுவின் நாமத்துல கடிந்து புறப்படுத்துங்க ராஜா, பொறுப்படுத்தி வழி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே தகப்பனே, எங்க வாழ்க்கையில் அநேக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு ராஜா. எங்க குடும்பத்தில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்குப்பா, எங்க சபைக்குள்ள யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ராஜா. அந்த யுத்தங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக, எதிரிகளை ஜெயிக்கிற அதிகாரத்தை எங்களுக்கு தரும்படியாக இந்த இடத்துல நாங்கள் உங்க பாதத்தில் முன் வச்சுட்டு போறோம் ராஜா. எங்களுக்கு ஜெயத்தை கிடைக்க பண்ணுறப்பா. கேட்ட பிள்ளைங்க எல்லாரும் ஆசீர்வதிங்க ஆண்டவர், மேலும் பிள்ளைங்களை உயர்த்துங்க, நன்மை நான் முடிசூட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மோடும் நம் குடும்பத்தார் யாவரோடும் சதா காலம் நீடித்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதிரிகளை ரொம்ப நம்ம நினைச்சு பயப்பட வேணாம். நம் கிட்ட போகும்போது அவன் முறிந்து ஓட போகிறான். ஆமென், அல்லேலூயா.